நாம் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலிருந்து 11லிருந்து 14 வசனங்கள் வரைக்கும் வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் தான் கொடுக்கப்பட்டது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அதனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எவ்வளோ பேருக்கு புதையல் கிடைச்சிது, எவ்வளோ பேருக்கு புதையல் கிடைக்கலன்னு தெரியாது. ஆனால் புதையல் இருக்குது. அல்லேலூயா, புதையல் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு முறை ஒருத்தங்கிட்ட கடவுள் வந்து பேசினாராம். ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த நிலத்தில் கொஞ்சம் அவனுக்கு ஒரு நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணி பிழைக்கிறான், முடியல, கஷ்டப்பட்டுக்கிறான். கடவுள் வந்து சொன்னாராம், நீ உன் வீட்டில் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டு, உனக்கு புதையல் வச்சிருக்கிறேன்னாராம். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பக்கம் தோண்டி இருக்கிறான். கொஞ்சம் தோண்டினான்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க சொந்தக்கார ஒருத்தன் வந்து பார்த்துக்கிறான். என்ன தோன்றேன்னா, இல்லை சும்மா தோன்றேன்னா அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சான். இரு, நீ ஒத்திக்கோ, நான் கொஞ்சம் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு 3 அடி தோண்டினான்னா ஒன்றுமே கிடைக்கலையாம். இப்போது பள்ளம் வந்து ஒரு 4 அடி பள்ளமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு சொந்தக்காரன் வந்தானா, என்ன இது பள்ளமாகுது நானா? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் தோண்டி வச்சுக்கிறேன்னா, என்ன கதை சொல்கிறேன் கிட்ட சொல்லிட்டு இரு, நான் தோண்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு 2 அடி தோண்டினானா, ஒன்றுமே கிடைக்கலையா. இவன் சொன்னானா, என்ன ஆண்டவரே, புதையல் இருக்குது, நீங்கள் 6 அடி வரைக்கும் தோண்டியாச்சு, இன்னும் இல்லையே அப்படின்ட்டு இவன் சரி மூடிடலான்னு யோசிச்சுதானா. அப்புறம் இன்னொரு அவன் கூட பிறந்த சகோதரன் வந்தானா, என்னடா வீட்டில் 6 அடி பள்ளம் தோண்டி வச்சுக்கிற அப்படின்னா, இல்லை சும்மா தான் தோண்டி வச்சு. இன்னும் நீ சும்மாலாம் தோன்ற ஆள் கிடையாது, இரு நான் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு 2 அடி தோண்டினானா. 8 அடி தோண்டிட்டாங்க, ஒன்றுமே இல்லையா. இவன் சரி மூடிடலான்னு நினைக்கும் போது ஆண்டு சொன்னாரான், 1 அடி தோண்டுனாரான். என்னது 1 அடி தோண்டு. இவன் யோசிச்சுட்டு, என்ன இது 1 அடி தோண்டினா எப்படி கிடைக்கும், எவ்வளோ ஆழத்தில் இருக்குதுன்னு தெரியலையே சொல்லிட்டு, சரி 1 அடி தானே சொல்கிறாரு, தோண்டி பார்த்துட்டு மூடிடலான்னு சொல்லிட்டு குத்துனானா, டங்குன்னு சத்தம் கேட்குதான். என்னன்னா, கர்த்தர் இவனுக்கு புதையலை கொடுக்கறதுக்கு வேற ஆளுங்களெல்லாம் வேலை வாங்கியிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் புதையல் உள்ளே இருக்குது. நீங்கள் வந்து அறிக்கை பண்ணணும், வேத வசனங்களை அறிக்கை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறோன்னா, 1 அடிக்கு அறிக்கை பண்ணிட்டு விட்டுறீங்க. புதையல் 9 அடியில் இருக்குதுங்க. நீங்கள் அறிக்கை பண்ணிக்கினே இருக்கணும். நீங்கள் எவ்வளவா அறிக்கை பண்ணுறீங்களோ அவ்வளவாக என்ன பண்ணுறீங்கன்னா புதையலை நோக்கி தோண்டி கொண்டு இருக்கிறீர்கள், பொக்கிஷத்தை நோக்கி தோண்டி கொண்டு இருக்கிறீங்க. அறிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம வசனத்தை பேசணும். நம்ம வசனத்தை பேச 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 அது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் கொண்டு வந்து சேர்த்துடும். ஆமென். சரி, அதனால் எல்லாருக்குமே புதையல் இருக்குது. புதையல் கிடைச்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், கிடைக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது தான். அது உங்கள் பேரில் தான் இருக்குது. அதை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. எடுத்தால் உங்களுக்கு லாபம், எடுக்கலைன்னா புதையலுக்கு நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். புதையல் எப்பவுமே இருக்கும். புதையலை 2024 எடுக்கலாம், 2025 எடுக்கலாம், 2026 எடுக்கலாம். நீங்கள் எடுக்க போகிறது உங்கள் கையில் இருக்குது. ஆமென். அதனால் கொஞ்சம் நல்லா வசனத்தை விசுவாசிங்கள், வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. ஒரு பிக்சர் உங்களுக்கு வேணும். நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்னா, அடிக்கடி அவன் ஒரு படத்தை எடுத்து வந்து உங்களுக்குள்ளே கொடுத்துனே இருப்பான். எப்பவுமே பிசாசு என்ன பண்ணுவான், அவன் ஒரு வரைபடம் வச்சுக்கிறான். அந்த வரைபடம் எப்படி இருக்குன்னா, தலைக்கு எண்ணெய் இல்லாமல், கிழிஞ்சு போன புடவை கட்டிக்கின்னு, காலில் செருப்பு இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், யாருமே உங்கள் கூட உதவிக்கு ஆள் இல்லாமல், நீங்கள் ஒரு அனாதையாக சுற்றுற மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து வந்து அடிக்கடி காட்டு போவான். இதுதான் நீ பாருன்ட்டு நீங்கள் ஒரு பிக்சர் வரையணும். அது எப்படி இருக்கணும்னா, நல்லா ஜகஜகன்னு இருக்கணும். நல்லா சூப்பராக பட்டு புடவை கட்டி, நல்லா பாருங்கள். ஒரு ஆள் கல்யாணம் பண்ணார், அவங்க பொண்ணுக்கு 600 சவரம் போட்டு கட்டி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்து பாருங்க, மிஸ் பண்ணிட்டா, அதை எடுத்துகிட்டு வந்து போடாத போயிட்டு உங்ககிட்ட.
அது மாதிரி ஃபோட்டோ நீங்கள் ஒரு பிக்சர் வச்சுருக்கணும் உங்களை குறித்து. நீங்கள் என்ன சொல்லணும், அவன் வந்து அவன் காட்டுற பிக்சர் எப்படி காட்டுவான், தலைக்கு என்ன இல்லாமல் முடியலாம் அப்படி பரட்டையாக இருக்கிற மாதிரி, அப்படியே ரொம்ப கிழிஞ்சு போன துணி போட்டு செருப்புலாம் இல்லாமல் அப்படியே பரிதாபமாக பிச்சைக்காரி மாதிரி உங்களை ஒரு பிக்சர் காட்டுவான். யாரும் இல்லாமல் தனியாகிட்ட, ஒன்றும் இல்லாமல் ஆகிட்ட, எல்லாம் போயிடுச்சு, நீ இப்படி தான் இருக்க போகிறேன்ட்டு ஒரு பிக்சர் வரைபடம் காட்டுறான் பார்த்தீங்களா. அவன் காட்டும் போது நீங்கள் எடுத்து இப்படி காட்டணும், இதுதான் நான், அதுதான் அது நீ. பிசாசுக்கிட்ட சொல்லணும், அது நீடா, இதுதான்டா நான் அப்படின்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வரைபடம் இருக்கணும். வரைபடம் ஒன்று ஃபோட்டோவாவது வீட்டில் வச்சு வைங்க, நல்லா அது போல் நீங்கள் இருக்கிற மாதிரி. ஆமாம், நல்லா ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணுங்க வீட்டில். நிறைய அப்படியே சும்மா அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை வரைஞ்சி அதில் ஒரு பெரிய சிங்காசனம் போட்டு அதில் நீங்கள் உட்காந்துக்கிற மாதிரி நல்ல நகை நட்டுலாம் போட்டுன்னு சும்மா ஜெய கம்பீரத்தோடு உட்காந்துக்கிற மாதிரி போட்டு டெய்லி அதை பார்த்துட்டு சொல்லுங்கள், கர்த்தர் என்ன அது போல் மாற்றுவார். ஆமென். நீங்கள் அந்த பிக்சரை ஒரு பிக்சர் பார்த்து அந்த பிக்சர் உங்களுக்கு உள்ளே போனால் தான் அந்த பிக்சர் உங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்யும். புரியுதுங்களா? பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுறான், அவன் ஒரு பிக்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து கொடுப்பான், எல்லார்கிட்டையும் பிக்சர் கொடுப்பான், கொடுத்து சொல்லுவான், நீ இப்படி தான் ஆக போகிற, கடைசியில் உன் வாழ்க்கை இப்படி இருக்கும், கடைசியில் நீ இப்படி தான் இருப்ப. எப்பவுமே பிக்சர் எப்படி கொடுப்பான் தெரியுங்களா? எங்கன்னா போவீங்க ரோட்டில், ஒரு அம்மா யாரும் இல்லாமல் பிக்சர் எடுத்துன்னு இருக்கும், பிசாசு ஒரு பிக்சர் கொடுப்பான், ஒரு நாள் நீயும் இப்படி தான் ஆகன்ட்டேன். நீங்கள் பக்கத்தில் அப்படி காரில் திரும்பி வேற ஒரு அம்மா கார் ஓட்டுன்னு போவோம் பாருங்க, அதை காட்டுற பிசாசு கிட்ட, இல்லை இல்லை அப்படி தான் நான் இருப்பேன் அப்படி நீங்கள் சொல்லணும். நீங்கள் பிக்சரை அவனுக்கு காட்டலன்னா அவன் உங்களுக்கு டெய்லி நிறைய பிக்சர் காட்டுன்னு இருப்பான். ஆமென். சரி, அப்போது நமக்கு தேவன் நிறைய கொடுத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ தெய்வங்கள் இருக்கலாம், எந்த தெய்வமும் மனுஷனுடைய சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனுஷனுக்காக சாபமாகி மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கல. ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறார், மனுஷனுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மனுஷனுக்காக சாபமாகி அவருடைய ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு கொடுத்து இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் வணங்குகிற தேவன் அவர்தான். ஆமென். பிசாசு என்ன பண்றான், பைபிள்ல இருந்து யோபு பிக்சர் கொடுப்பான். யோபு என்ன பிக்சர் கொடுப்பான்? அவன் பாருங்க, பிசாசும் பைபிள் இருந்து பேசுவான். தெரியுமா உங்களுக்கு? இயேசுநாதர்கிட்டே சொன்னான் இல்லை, என்ன சொன்னான்? உன் பாதம் கல்லில் இடறதபடிக்கு தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறது. அதனால் நீங்கள் மேலேருந்து என்ன பண்ணுங்க, குதிங்க. குதிக்கும் போது தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏந்தி கொண்டு போவாங்கன்னு போட்டிருக்குது. ஆனால் இயேசு கரெக்டாக சொன்னார். அவன் அந்த மாதிரி பிக்சர் கொடுத்தோன்னா இவர் வேறு மாதிரி பிக்சர் சொன்னார். என்ன பிக்சர் கொடுக்குறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்குது. இப்படியே ஒரு படம் இருக்குதுப்பா, அது தெரியுமா உனக்கு? அவன் ஒரு படத்தை காட்டினா ஏசு என்ன பண்ணாரு, வேற ஒரு ஃப்ரேம் போட்டு காட்டுறாரு. இப்படியே ஒரு படம் இருக்குது, அது தெரியுமா உனக்கு? அது போல் தான் பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து அவன் பைபிள்லேருந்து எடுத்து காட்டுவான், யோபுவை காட்டுவான். யோபு பத்தியா அந்த பிக்சர் பாரு, யோபு எப்படி இருந்தாரு, ஓஹோ ஆஹான்னு இருந்தாரு, கடைசியில் என்ன ஆயிட்டாரு அப்படின்ட்டு. நீங்கள் திருப்பி அதே யோபுல 42வது அதிகாரத்தில் அப்படியே கொஞ்சம் வசனங்களை வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் யோபுவுடைய நிலைமையை முன்னிலைமை பார்க்கலும் பின் நிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த பிக்சரை காட்டணும். நீ சொல்லணும், இந்த பிக்சர் தற்காலிகம், டெம்பரரி பிக்சர். நீ காட்டுற பிக்சரு டெம்பரரி பிக்சர், பர்மனன்ட் பிக்சர் எது? எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபுவின் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அதனால் இந்த பிக்சர் தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் உங்ககிட்ட படம் காட்டுறதே நிறுத்திடுவான். அவன் நிறைய ஜனங்கிட்ட வந்து என்ன காட்டியிருக்கிறான் தெரியுங்களா? நிறைய வரைபடத்தை காட்டிக்கினே இருக்கிறான், நிறைய ஃபோட்டோங்களை காட்டி சில பேர் பாருங்களா, அதை பார்த்துலாம் பயப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போவே சோர்ந்து போயிடுவாங்க. யாரை பார்த்து என்ன வரப்போகுது, கடைசியில் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட போகுதுங்க, நான் தனி மரமாக கஷ்டப்பட போகிறேன். இந்த வரைபடம் யாருமா கொடுத்துச்சு உங்களுக்குன்னா, அதை அவன் கொடுத்துட்டு போயிருக்கிறான். அவன் தான் கொடுத்துருக்கிறான். இவங்க எங்கேயோ போய் எதையோ பார்த்து அதில் அவன் காட்டியிருக்கான். பாரு, இவங்களெல்லாம் இவங்க எவ்வளோ செஞ்சாங்க, கடைசியில் எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, அனாதையாக விட்டு போயிட்டாங்க. அதனால் நீ அனாதையாக தான் இது போல் இருக்க போகிற. இல்லை, நம்ம ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு பைபிள் வசனம் என்னன்னா, வசனங்கள் நாம் படிக்கும்பொழுது அது நமக்கு ஒரு வரைபடத்தை கொடுக்க வேண்டும். வசனத்தை படிக்கும்பொழுது அந்த வசனம் நமக்கு வரைபடத்தை கொடுக்க வேண்டும். வரைபடம் வாழ்க்கையில் அப்பியாசமாக மாறும்.
நீங்கள் எந்த வசனத்தை படித்து எந்த வரைபடத்தை உள்ளே வைக்கிறீங்களோ அந்த வரைபடம் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒவ்வொரு வசனங்களை படிக்கணும். படிக்கும் போது அந்த வரைபடம் உள்ளே வரணும். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு வசனம் பாருங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு அப்படின்னு வந்து என்ன வரைபடம் வரணும் உங்களுக்கு? காண்டா மிருகம் பிக்சர் வரணும். காண்டா மிருகம் பிக்சர் வந்து அப்படியே அந்த காண்டா மிருகத்துக்கு கூட உங்களை என்ன பண்ணணும்? மெர்ஜ் பண்ணணும். ஒரு படத்தில் ஒரு பாம்பு தலையில் ஒரு கதாநாயகோட முகத்தை மெர்ஜ் பண்ணுவாங்க. சிங்கம் உடம்புல அவருடைய முகத்தை மெர்ஜ் பண்ணுவாங்க. படம் தெரிஞ்சுக்கூட தலையாட்டிங்க. அப்போ உங்களை எது கூட மெர்ஜ் பண்ணோம்? உங்கள் உடம்பெல்லாம் எது கூட மெர்ஜ் பண்ணோம்? காண்டா மிருகத்துக்கு உடம்பு கூட மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒருவேளை எலும்பு தோலுமா இருக்கலாம், ஆனால் உங்கள் கற்பனையில் உங்கள் உடம்பு எப்படி இருக்கணும்? காண்டம் இருக்கும் உடம்பு மாதிரி இருக்கணும். கண்ணாடியில் ஒன்றா வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் கற்பனையில் வேத வசனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி உங்களை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க. ஆமென். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு வசனத்தில் ஒரு வரைபடம் வருது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்புனா என்னது? கெடுதல், ஆக்சிடென்ட்டு, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. நல்லா தாங்க இருந்தார், அப்படியே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டாருங்க. நேற்று ஒரு காரியம் பார்த்தேன். ஒரு பெண் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, தும்பல் வருது. தும்பல் வரும்போது தும்புனா சாப்பாடு வீடெல்லாம் செதறன்னு சொல்லிட்டு வாயை மூடின்னு தும்புனாங்க பாருங்க. சாப்பாடு மூளைக்கு போயிடுச்சு. அவள் தான் 2-3 செகண்டில் சாப்பிட்டு தட்டோடு விழுந்து செத்துட்டாங்க. அப்போது அது பார்க்கும்போது பிசாசு அடுத்தது என்ன கொடுக்குறான்? நம்மளுக்கு ஒரு வரைபடத்தை கொடுக்குறான். நீங்கள் சாப்பிடும்போது 2 முறை தும்மல் வந்திருக்குது, அடுத்த தும்மலை நீ என்ன ஆக போகிற? காலி அப்படின்னு காட்டுவான். அவன் ஒரு வரைபடம் காட்டுவான். அந்த பொம்பளை விழுறதை பார்க்கும்போது நீ விழுற மாதிரி காட்டுவான். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சங்கீதம் 91:10 எடுத்து சொல்லணும், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஒரு கையை தட்டுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கிறது? வரைபடத்தை கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன கொடுக்குது? வரைபடத்தை கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரைபடம், என்ன வரைபடம் கொடுக்கிறதோ அந்த வரைபடம் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். ஏன் பைபிள் படிக்கணும்? ஏன் சர்ச்சுக்கு வரணும்னா, சர்ச்சுக்கு வந்தால் இது போல் நல்லது கேட்கலாம். சர்ச்சுக்கு வராமல் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்தா சீரியஸ் ஆகிடுவீங்க. அவன் வேற வரைபடம் கொடுத்துட்டு இருக்கிறான். சீரியல் ஃபுல்லாக என்ன வரைபடம் கொடுக்குறான்? இவன் பொஞ்சாதிய அவன் விட்டுட்டு வேற ஒரு ஆள் கூட ஓடிடுற மாதிரி, அந்த அம்மா இந்த ஆளை விட்டுட்டு வேற ஆள் கூட ஓடிடுற மாதிரி. மாமியாருக்கோ மருமகளுக்கோ டெய்லி எப்படி திட்டம் போட்டு சண்டை போடணும். இன்னைக்கு மருமகளை எப்படி பழி வாங்கணும் மாமியாருக்கு, நாளைக்கு வந்து மாமியாரை மருமகளை எப்படி பழி வாங்கணும் மருமகளுக்கு நாளைக்கு. இப்படியே அவன் வரைபடம் கொடுத்துட்டு இருக்கிறான் டெய்லி. இதனால என்ன ஆகுது? இன்னைக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவு பிரச்சனை. எங்கே போனாலும் பாருங்க, எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. அவ பண்ணுறது சரியில்லை, அவங்கள போய் கேட்டு பாருங்க, மாமியார் பண்ணுறது சரியில்லை. இப்போ யார் தலை உருளுது நடுவில்? பாஸ்டா கடவுளா கேட்குறேன். ஏதாவது மிஷின் கொடுத்தா கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் யார் பண்ணுறது சரியில்லைட்டு. இப்படி வச்சு வைக்கிறோம், மருமகள் மேலே வைக்கிறோம், மாமியார் மேலே வைக்கிறோம். யார் சரியில்லையோ அவங்க மேலே ரெட் லைட் தான் பண்ணோம், டிக்கி 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 டிக்கி. அது மாதிரி நிறைய டிவைஸ் கண்டுபிடிச்சா வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போயிடலாம். வீடு போயிட்டு 2 பேரும் சரியில்லைட்டீங்களா, வந்து நில்லுங்க, அதோ மிஷின் எடுத்து வந்துக்கிறேன். மிஷின் அது மாதிரி, அது மிஷின் சும்மாவது கண்டுபிடிங்கப்பா. கண்டுபிடிச்சா கூட இப்போ இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. எடுத்து வந்துக்கிற மிஷின் என்னான்னு கூப்பிட மாட்டாங்க. வேணா பாஸ்டர் இப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அதனால பாருங்க, என்னன்னா அவன் ஒரு வரைபடத்தை கொடுத்துன்னு இருக்கிறான். ஆனால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் நல்ல வரைபடத்தை பெறுகிறீர்கள். வீட்டில் உட்காந்து இருக்கும்போது, சும்மா இருக்கிற போது ஒரு நல்ல பைபிள் வசனத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல வரைபடத்தை பெறுகிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தது ஒரு பாருங்க, இதை வச்சு பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலாம் போல இந்த வாரம். நிறைய வசனம் இருக்குது இங்கே சர்ச்சில் சுற்றி. அடுத்தது பாருங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படி பஸ்ஸில் போகும்போது பாருங்க,
ரோட்டில் திடீர்னு 2 ஆம்புலன்ஸ் போவோம். ஒரு ஆம்புலன்ஸ் வேணும். உடனே பிசாசு ஒரு வரைபடம் கொடுப்பான். ஒரு நாள் நீ இதே மாதிரி போயிட்டு இருப்ப. நீ இதே போல ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி ஒரு வரைபடம் கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? வசனத்தை பேசுகிறோம். உங்கள் அந்த வசனத்தை எடுக்கணும். வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். ஆமாம், என் சரீரத்துக்கு அதெல்லாம் வராது, நான் ஒன்றும் அப்படி போக மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து பாருங்க, அங்கே வசனம் போடுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். ஆமாம், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிசாசனம் பண்ணுவான், ரோட்டில் ஏதோ ஒன்று பொறுக்கிதானம் பண்ணின்னு சுத்தத்தை காட்டி சொல்லுவான், உன் புள்ளி அப்படி தான் சுத்த போகுது பாரு. ஒரு வரைபடம், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு வரைபடம் கொடுப்பான். நாளைக்கு உன் புள்ளி இதே மாதிரி தான் சுத்தம், உன் புள்ளி இதே மாதிரி தான் வரப்போகுதுன்ட்டு. ஆனால் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல வரைபடம் இருக்கணும். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்றீங்களா? ஒரு தோட்டம், ஒரு அழகான வீடு, அழகான வீட்டை சுற்றி அழகான மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம். அப்படி ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு வரைபடம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த தோட்டத்தை பார்க்கும்போது என்ன வரணும் தெரியுமா? என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க, என் வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற மரங்களை போல் அழகாக இருப்பாங்க. ஆமாம், என் பிள்ளைகள் கருவேலை முள்ளு மாதிரி அங்கங்கே முளைச்சிருக்க மாட்டாங்க, ரோட்லேயும் காட்டிலையும் இருக்க மாட்டாங்க, நல்லா வீட்டில் இருப்பாங்க. பிசாசு பாருங்க வரைபடங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் நம்ம வேலையை என்னென்னா பிக்சரை மாற்றி காட்டுறதுக்கு தெரியணும். உங்களுக்கு பிக்சரை மாற்றி காட்டலன்னா தீர்ந்து போச்சு கதை. அவன் கொடுக்குற பிக்சர் உங்களுக்கு பதிஞ்சிருங்க. அவன் கொடுக்குற வரைபடம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வரும். வார்த்தை, வரைபடம், வாழ்வு. சொல்லுங்க, வார்த்தை, வரைபடம், வாழ்வு. வார்த்தையை படிக்கணும், அது வரைபடமாக மாறணும், அந்த வரைபடம் வாழ்வாக மாறும். ஆமென். அதனால் எப்பவுமே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை படிக்கும்போது சும்மா ஏதோ பைபிள் படிக்கணும், 10 அதிகாரம் படிக்கணும்னு படிக்கக்கூடாது. ஒரு அதிகாரம் படித்தாலும் ஒரு வரைபடத்தை பெறணும். ஒரு வசனம் படித்தாலும் அதுலேருந்து ஒரு வரைபடத்தை பெறணும். வரைபடம் பெறாமல் வசனத்தை படிப்பது பிரயோஜனம் கிடையாது. ஆமென். அதனால தான் நான் சில நேரத்தில் நான் பைபிள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தாவீது கோலியாத்து கூட சண்டை போட்டார்னு படிச்சுன்னு இருப்பேன். படிச்சுருந்தா நானும் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கும். அவர் கல் எடுக்கும் போது நான் பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 5 கூழாங்கல் எடுக்கிறார் ஆற்றுல போய், அப்படி எடுக்கும்போது ஆற்று தண்ணி ஓடின்னு இருக்கிற மாதிரியும், அதுலேருந்து அவர் 5 கல் எடுக்கிற மாதிரியும், அந்த கல்லெல்லாம் பாக்கெட்டில் பையில் போடுற மாதிரியும். அதனால் நான் அந்த வரைபடத்தை பார்க்குறேன். ஒவ்வொரு பிக்சர், ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் நான் அந்த வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். பைபிள் படிக்கும்போது அப்படி படிக்கணும். சும்மா பைபிளை உக்காந்து வசனம் சொல்லுது இல்லை, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம்னா என்ன? நீங்க அதோடு ஒரு பிக்சரா படிக்கிறது, ஒரு பிக்சரா மாற்றி அது நடக்கும்போது அப்படி நடக்குதா எப்படி இருக்குமோ அதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி உங்க மனசுல தெரியணும். அப்படி படிக்கணுங்க பைபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு குறித்து படிக்கிறோம். இயேசு கப்பலில் இருக்கிறாரு, புயல் வீசுது, சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதை குறித்து ஒரு வரைபடம் பார்க்கணும், படம் பார்க்கணும். எப்படி படத்தை பார்க்கணும்? அப்போ பெரிய காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது, பேதுரு அங்கே ஓடுறாரு, அந்திரேயா இங்கே ஓடுறாரு, யோவான் அங்கே ஓடுறாரு, யாக்கோபு ஓடுறாரு, நங்கூரம் போடுவாங்க, கப்பல் போட்டை சரி பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் பேர் நில்லுங்க, அங்கே கொஞ்சம் பேர் நில்லுங்க, எல்லாம் நிறுத்துவாங்க. ஆனால் இந்த டைமில் இயேசுவை பார்க்கணும். இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? கப்பலுடைய பேக் சைடில் தலைகாணி வச்சுன்னு தூங்கின்னு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அந்த கப்பலில் இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? கப்பலில் இருக்கிறீங்க. கப்பல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹலோ, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. இயேசு எழுந்து காற்று கடலையும் அதட்டுவாருன்ட்டு ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்? அதை பார்க்கும்போது ஐயோ, பேதுருக்கு இது தெரியவே மாட்டேன்தே, அந்திரேயாவுக்கு இது தெரிய மாட்டேன்தே, யாக்கோபுக்கு இது தெரிய மாட்டேன்தே. இயேசு தூங்குனாலும் இயேசு இருக்கிற வரைக்கும் இந்த படகு என்ன ஆகாது? அமிழாத. இது இவங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வார்த்தை வரைபடம் கொடுக்கும், வரைபடம் வாழ்வை கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கிறார்.
அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கணும்னா நீங்கள் பிக்சரை உள்ள கிரியேட் பண்ணணும். வார்த்தைகள் வரைபடத்தை உருவாக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. சரி, நம்ம வசனத்துக்கு நேரம் போகலாம். ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் 13வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் உள்ள இருக்கிற இன்னொரு உள்ள இருக்கிறவனை பெயில் எடுக்க முடியுமா? ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆளை விடுதலை ஆக்கினாதான் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, வக்கீலுக்கு பணத்தை கட்டி உள்ள இருக்கிற இன்னொரு ஆள் என்ன பண்ணுவான், பெயிலில் எடுப்பான். அப்படிதான் நம்ம பாவம் என்கிற ஜெயிலில் இருந்தோம், பிசாசுன்ற ஒரு ஜெயிலில் இருந்தோம். புரியுதுங்களா? எல்லா பலவிதமான ஜெயில், சாபம் என்கிற ஜெயிலு, வியாதி என்கிற ஜெயில், இப்படி நிறைய ஜெயிலில் இருந்த நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஏன் விடுதலை ஆக்கி இருக்கிறார்? நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க, அவங்கள நம்மை கொண்டு விடுதலை ஆக்கும்படியாக. அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அது என்ன நோக்கம், என்ன திட்டம்னா, ஏன் தேவன் நம்மை ரட்சித்தார், நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார்னா, நம்மை போல இருந்தவர்களை நாம் விடுதலை ஆக்க வேண்டும். அதுதான் பிரதானமான நோக்கம். உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான நோக்கம் என்ன? கார் வாங்குவதா, பங்களா கட்டுவதா, ஹலோ ஹெலிகாப்டர் வாங்குவதா? அதெல்லாம் ரெண்டாவது நோக்கம். முதலாவது தேவன் உங்களை கொண்டு என்ன நோக்கம் வச்சிருக்காருன்னா, உங்களை கொண்டு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். நீங்கள் விடுதலை பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அதுக்காக தான் தேவன் உங்களை விடுதலை ஆக்கினார். முதல்ல அந்த விடுதலையில் நாம் நீடித்து இருக்கணும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற விடுதலையில் என்ன பண்ணோம், நிலைத்து இருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை குறித்து பல விதத்தில் வேத வசனம் சொல்லுது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. 3 விதத்தில் என்ன பண்ணுறது, விடுதலை வேலை செய்கிறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் எப்படி விடுதலை ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமாரன் எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் அவங்களுடைய கட்டுகள், அவங்க பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த உலகத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள அங்கேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு அங்கே யார் வேலை செய்கிறாருன்னா, குமாரன் வேலை செய்கிறார். ஏன்னா அங்கே இயேசு வேலை செஞ்சால் தான் பாருங்க, திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு சப்பானி நடக்கிறான், திடீர்னு ஒரு சப்பானி நடந்த உடனே பாருங்க, திடீர்னு எல்லாரும் இயேசு ஏற்றுக்கிறாங்க. ஒரு குருடன் பார்வை அடைகிறான், உடனே அங்கே நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கிறாங்க. அங்கே யார் வேலை செய்கிறாருன்னா, குமாரனுடைய விடுதலை அங்கே வேலை செய்கிறது. நமக்கு சபையில் என்ன வேலை செய்யுதுன்னா, சத்தியம் இங்கே விடுதலை ஆக்குகிறது. நம்ம அங்கேருந்து விடுதலை ஆகி சபைக்குள்ளே வரும்போது, சபைக்குள்ளே வந்து திருப்பி அதே மாதிரி அங்கே ஆன மாதிரியே விடுதலை இங்கேயும் ஆகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சபையில் வரும்போது சத்தியத்தின் மூலமாக தேவன் விடுதலை தருகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயும் விடுதலை உண்டுன்னும் போது இது எங்கே நடக்குதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கும் பொழுது உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார்.
ஏன்னா பரிசுத்தாவின் கிரியை செஞ்சாதான் நீங்க உட்காந்து இந்த வசனங்கள் எல்லாம் கவனிக்க முடியும், உங்களுக்கு உள்ள போகும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டுடைய பிரசன்னம் வருகிறது, பரிசுத்தாவுடைய பிரசன்னம், பரிசுத்தாவுடைய அபிஷேகம், பரிசுத்தாவுடைய வல்லமை வரும்போது அதுல சில விடுதலைகள் ஆகும். அதுல என்ன பண்ணுது? விடுதலை ஆகும். பார்த்துருக்கிறீங்களா? இப்போ நம்ம கை வைக்கிறோம், ஜெபம் பண்ணுறது, கீழே விழுறாங்க. அங்கே என்ன நடக்குது? அது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்கிற வார்த்தையின்படி அங்கே ஆவியானுடைய செயல்பாடுகள் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறான்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஏன் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா, நாம் மற்றவர்களுக்கு விடுதலை உண்டு பண்ண வேண்டும். ஆமேன். சரி, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செஞ்ச நாட்களில் அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதனால் அவர் நிறைய காரியங்கள் பேசுகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பரிசுத்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருந்து இதெல்லாம் செய்கிறார் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேசுகிறார். சரி, இந்த நாட்களில் நம்ம பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லேருந்து நமக்கு தேவன் எப்படிலாம் விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 18வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 18வது அதிகாரம் 27வது வசனம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். எவ்வளவு நல்லா இருக்குது! இது போல நம்மளுக்கு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹலோ. ஆனா எனக்கு செய்யறதுக்கு அப்படி இல்லை. என்கிட்ட நான் ஒரு கடனும் இல்லாம இருக்கிறேன். அதனால நிறைய பேர் கடன்ல மாட்டிக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த கடனை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விதமான கடன். ஒன்று உலக பிரகாரமாக கடன், இன்னொன்று மனுஷன் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக கடனாளிகளாக காணப்படுகிறார்கள். மனுஷன் செய்த பாவம், மனுஷன் செய்கிற செயல்கள், மனுஷனுடைய வாழ்வு, இதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி ஒரு கடனை போல, மன்னிக்க முடியாத கடனை போல இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி எப்படி விடுதலை பண்றாரு? மனதிறங்கினாதான் விடுதலையே பண்ண முடியும். ஒரு மனதுருக்கம் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களை விடுதலை பண்ண முடியும். எல்லாராலையும் போய் சுவிசேஷம் ஊழியம் செய்ய முடியாது, எல்லாருக்கும் இயேசு பற்றி சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் அந்த மனதுருக்கம் இருக்குதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாரத்தோடு போயிட்டு பேசுவாங்க, மக்கள்கிட்ட பேசுவாங்க. சில நேரத்தில் பாருங்க, ஒரு தாயப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவர் சாட்சி சொல்லும் போது என்ன சொன்னார்னா, அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஏதோ ஒரு ஊரில், இந்த ஊட்டி கொடைக்கானல் சைடில் இருக்கிறாருங்களாம், மலை பிரதேசம். ஆனால் அவங்க வீட்டுக்கு ஒரு மிஷினரி, ஆங்கிலேய மிஷினரி அவருக்கு சுவிசேஷம் சொன்னாங்களாம். இவர் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கலையா. ஆனால் கொஞ்சம் சரி, யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேசுவாராம், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு இந்த இயேசு அதெல்லாம் பிடிக்காதான். சரி, நல்லா பேசப்பட்டு பார்த்தா அவங்க டெய்லி வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனாலேயே இவர் வீட்டில் இருந்துக்கின்னு என்ன சொல்லுவாரா, குளிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள அரவர் சும்மாவே உட்காந்து இருப்பாராம். அந்த மிஷினரி போயிடுவாங்கன்ட்டு. ஆனால் போக மாட்டாங்களாம், அரவர் உட்காந்துன்னே இருப்பாங்களாம். இவர் போயிட்டாங்களான்னு பார்த்தா உட்காந்துன்னு இருப்பாங்களாம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு 10 நிமிஷம் பேசி அனுப்பிடலான்னு சொல்லிட்டு பேசுவாங்களாம். இப்படி தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்களாம், இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இவர் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். ஏன்னா இவர் பிராமணர், இவருக்கு வேதம் எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. அவங்க வேதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அவர் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாராம். எல்லாத்துக்கும் அவங்க சரியான விதத்தில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் பைபிள்லேருந்து ஆதாரமான வசனங்கள் எல்லாம் காட்டினாங்களாம். இப்படி போக 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 இவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சான். என்னதான் இருக்குது பைபிளில், இவங்க சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை மாதிரி இருக்குதே
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அவர் படிக்க ஆரம்பித்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அப்புறம் கண்டுபிடிச்சாராம் இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு முறை போயிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோமா? உள்ளவே இருந்து இல்லைன்னு சொல்கிற ஆள் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெயிட் பண்ணுவோமா? உள்ளவே இருந்து இல்லைன்னு சொல்கிறியா, ஒரு நாள் வரண்டா நீ நரகத்தில் போய் நாக்குகளை ஒரு சொட்டு தண்ணி கேட்டு தவிப்ப பாரு, அப்போ நினைப்ப எங்களை பற்றி போகிறோம் நாங்கள். அதுக்கும் வசனம் இருக்குது. நீ புறப்படும் போது உன் காலில் படிஞ்ச தூசி என்ன பண்ணு, உதறி விட்டுட்டு போ, அது அவனுக்கு சாட்சி. நாளைக்கு அவன் நரகத்துக்கு போகும்போது எது சாட்சி சொல்லுமா? சுவிசேஷம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க காலில் இருந்த தூசி சாட்சி சொல்லுமா. என்ன அந்த தூசி என்ன சொல்றேன்னா, நான் யார் தெரியுமா? அன்னைக்கு வந்து இயேசுவை பற்றி உங்ககிட்ட சொல்ல வந்தாங்களா, அவங்க செருப்பில் இருந்த தூசி. நீ அன்னைக்கு இயேசு ஏற்றுருந்தா இன்னைக்கு நரகம் வந்திருக்க மாட்டேன். நீ ஏற்றுக்காதனால வந்து இருக்கிற, அதனால இது கடவுள் தப்பு கிடையாது, உன் தப்புன்னு சொல்லி சாட்சி என்ன பண்ணுமா? எது சொல்லுமா? சுவிசேஷம் சொல்ல வந்தவங்களுடைய கால்களில் இருக்கிற தூசி சாட்சி சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியும் செய்யலாம். சில பேர் இவங்க மனதுருக்கம் உள்ளவங்க, அவங்க பாருங்க மனதுருக்கத்தோடு காத்திருந்து அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. விளைவு என்ன தெரியுங்களா? அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் மூலமாக நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அவர் சாட்சியா இருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, அந்த ஊழியக்காரன் விடுதலை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனதிறங்குகிறார். மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். என்ன பண்ணிட்டாரா? ஒன்றும் கிடையாது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ன பெண்டிங் சொச்சம் கிச்சம் எல்லாத்தையும் ஒரு கோடு போட்டு க்ளோஸ்ட் அப்படின்னு பண்ணிட்டாரு. நம் தேவன் வந்து எப்படிப்பட்டவர்னா இப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மன்னித்து நம்மை விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற ஓமையில், இந்த ஓமையில் இவனுக்கு வந்து 10,000 தாளந்தை மன்னிச்சிட்டாரு. இவன் வரும்போது சும்மா இருக்க மாட்டான். இவங்கிட்ட ஒருத்தன் 100 வெள்ளி காசு வாங்கியிருப்பான். இது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், 10 கோடியை கேன்சல் பண்ணிட்டாரு. எவ்வளோ கேன்சல் பண்ணிட்டாரு? 10 கோடி கேன்சல் பண்ணிட்டாரு. வரும்போது 100 வெள்ளி காசுன்றது வந்து ஒரு 100 ரூபாய் வாங்கணுவேன். இந்த 100 ரூபாய் வாங்கணுன்னு பார்த்து இவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கி போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் போட்டுடுறான். யார? 100 ரூபாய் வாங்கணுன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அந்த ஓனர்கிட்ட மெசேஜ் போகுது, கூப்பிட்றாரு. இவனை கூப்பிட்டு 10 கோடியை உனக்கு மன்னிச்சு, உன்னை கடனெல்லாம் மன்னிச்சு உன்னை விடுதலை ஆக்கி விட்டேனே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்க வேணா? ஒரு 100 ரூபாய் கடன் பட்டு உன்னை நீ மன்னிச்சு என்ன பண்ணியிருக்கணும்? அவனை விடுதலை ஆக்கி இருக்கணும். இல்லை, நீ 100 ரூபாய்க்காக அவனை என்ன பண்ண? கழுத்தை நெரிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி ஊற்றல. இப்போ உன் புக்கெல்லாம் திருப்பி எடுக்கிறேன் வா, கேன்சல் பண்ணதை ரெக்கவர் பண்ணிட்டாரு. ரெக்கவர் பண்ணி நீ 10 கோடி கட்டணும், கட்டுற வரைக்கும் ஜெயிலுக்கு போன்னு சொல்லி தூக்கி போட்டாராம். கவனிங்க, மன்னிப்பு ரொம்ப முக்கியம். தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே இந்த மன்னிக்கிற விஷயத்தில் நான் என்ன சொல்வேன்னா, உங்க மனசுல அவங்க எதிரியா இருக்கக்கூடாது. இப்போ உங்க மனசை நீங்க கேட்குறீங்க, உன் மனசுல உனக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேளுங்க, உனக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்ட உடனே உங்க மனசுல ஏதாவது ஒரு முகம் வருதுன்னா தயவு செஞ்சு அந்த முகத்தை மன்னிச்சிடுங்க. அந்த முகத்தை என்ன பண்ணிடுங்க? அந்த மனுஷனையோ மன்னிச்சிடுங்க. ஏன்னா அப்போதான் வந்து அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும். ஏன்னா தேவன் உங்களை மன்னித்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அந்த விடுதலை உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னா, நீங்க மன்னிக்கும் பொழுது தான் அந்த விடுதலை உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீங்க மன்னிக்காவிட்டால் அவர் கொடுத்த விடுதலை என்ன பண்ணுதுன்னா கேன்சல் ஆகுது. இங்க அந்த 10,000 தாளந்து மன்னிச்சு அனுப்பிட்டாரு, மன்னித்து விடுதலை கொடுத்து அனுப்பிட்டாரு. இவன் வரும்போது 100 வெள்ளி காசு கடன் அப்படின்னா என்ன தெரியுங்களா? 10,000 தாளந்து மன்னிச்சார்னா என்ன தெரியுங்களா? நாம் செஞ்சது மிகப்பெரிய பாவம், நம்முடைய பரம்பரை பாவம், நம்ம அப்பாவுடைய பாவம், நம்ம அம்மாவுடைய பாவம், பாட்டி பாவம், பாட்டியுடைய அம்மா செஞ்ச பாவம், கொள்ளு பாட்டியுடைய அப்பா அம்மா செஞ்ச பாவம், இப்படி பல தலைமுறையாக நம்ம மேலே இருந்த பாவத்தையும் சாபத்தையும்
என்ன பண்ணிட்டாரு? மன்னித்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆனா நீங்க மன்னிக்காதவங்க என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு கடவுள் மன்னிச்சா நீங்க செஞ்ச மாதிரி பெரிய பாவத்தை அவங்க செய்யல. ஏதோ சின்னதாக ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அது 100 வெள்ளிக்காசு மாதிரி. அது எப்படி அது 100 வெள்ளிக்காசு, 100 ரூபாய் மாதிரி. கர்த்தர் உங்களுக்கு மன்னிச்சது 10 கோடி மாதிரி. ஆனா நீங்க மன்னிக்க வேண்டியது எவ்வளோ? 100 ரூபாய் மாதிரி. இப்போ யோசிச்சு பாருங்க. காசு கணக்கில் போடுவோம். உங்களுக்கு 10 கோடி ஒருத்தர் மன்னிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒருத்தர் 100 ரூபாய் கடன் கொடுக்கணும். அவர் சொல்றாருப்பா, நான் உனக்கு 10 கோடி மன்னிச்சிருக்கிறேன், இவர் 100 ரூபாய் மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிப்பீங்க. அதில் இன்னொரு விஷயம் தெரியுது. இந்த 100 ரூபாவை மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி 10 கோடி கட்ட சொல்லி என்ன பண்ணுவார்? போலீஸ் அனுப்பிடுவாரு. அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா 100 ரூபாவை எப்படி மன்னிப்பீங்க? எப்படி மன்னிப்பீங்க? போய் தொலைறா போடா, கொடுத்தா கொடு. இப்போ ஏன் அவனுக்கு நம்ம மன்னிக்கிறோம் 100 ரூபாவை தெரியுங்களா? நம்ம நல்லவங்கன்றதுல கிடையாது. நம்ம ஒரு பெரிய தியாகி மனதிறங்கி இல்லை கிடையாது. எதனால மன்னிக்கிறது தெரியுங்களா? அந்த 100 ரூபாவை எனக்கு 10 கோடியா அப்போதான் மன்னிக்க முடியும். அவரு 10 கோடியா என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். என்ன இந்த 100 ரூபாவை நான் இவனை கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? 10 கோடியை கேட்க ஆரம்பிச்சிருவார். சொல்லிட்டு இவனுக்கு மன்னிப்பு கொடுக்குற மாதிரி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருது. இப்போ நமக்கு இப்போ நம்ம ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, நம்முடைய எவ்வளோ பெரிய பாவங்கள் சாபங்கள் நம்ம மேலே இருந்தது, இதெல்லாம் ஆண்டவர் மன்னித்து விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக செய்கிறவங்கள நம்ம மன்னிக்கணும். சில நேரத்தில் பாருங்க, இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அவங்க என்கிட்ட பேசலைன்னா என்ன பண்ணுறது? சில பேர் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு இப்படி சொல்கிறாங்க, நீ மன்னிச்சா மட்டும் போதாது, அவங்களோட என்ன பண்ணணும்? பேசணும் அப்படின்வாங்க. நான் சரி ஒத்துக்கிறேன், நான் பேச ரெடி. அவன் பேச ரெடி இல்லையே, என்ன பண்ணலாம்? கட்டிடலாமா? சங்கிலி எடுத்துகிட்டு போட்டு இல்லை 2 ஆள் அடியால் வச்சு தூக்கிட்டு சேரில் உட்கார வச்சு 2 கையை கட்டி காலை கட்டி, இந்த பாரு நான் பேசுறது ரெடியாக இருக்கிறேன், நீயும் மரியாதையாக கிட்ட பேசணும். அப்படி செய்ய வைக்க முடியுமா மனுஷனை? நல்லா கவனிங்க. அவன் தான் சில நேரத்தில் மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க. அவனே தப்பு பண்ணுவான், ஆனால் அவனே பேச மாட்டான். இன்னமும் நம்ம தப்பு பண்ண மாதிரி நம்ம குற்றவாளி மாதிரி இருப்போம். ஆனால் பண்ணதெல்லாம் தப்பு அவன் தான் இருக்கும். ஆனால் அவனா பண்ண மாட்டான் தெரியுமா? நம்மகிட்ட பார்த்து பேச மாட்டான், முறுக்குன்னு போவான். இப்போ அவங்ககிட்ட எப்படி பேச போகிறோம்? இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ அவங்ககிட்ட பேசுகிறதா உனக்கு ஆசீர்வாதம் வரும்ன்றாங்க. அது தவறான ஒரு போதனை. நல்ல கவனிங்க. உங்கள் மனசில் அவன் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. உங்கள் மனசில் அவங்க மேலே, மனுஷங்க மேலே மன்னியாமை இருக்கக்கூடாது, பழி வாங்குதல் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. உங்கள் மனசை நீங்கள் கேட்கும்பொழுது, என் மனசில் ஒன்றும் இல்லை, நான் அவனை மன்னிச்சிட்டேன். சரி, அவன் பேசுவான், உங்களால் பேச முடியுமா? நான் பேசுவேன்னா நீங்கள் ஓகே. நல்லா கவனிங்க. நான் மன்னிச்சிட்டேங்க, அவன் பேசுகிறான், சப்போஸ் பேசுவாங்க, உங்ககிட்ட பேசுவேன்னா, நான் பேசுவேன்னா நீங்கள் ஓகே. சில பேர் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, பேச வந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உன்னை மன்னிச்சது தான் போ, அதோடு போயிடு, என் முகத்தையே பார்க்காத. இது மன்னிப்பே கிடையாது. இது என்ன கிடையாது? இது ஒழுங்கான மன்னிப்பே கிடையாது, சரியான மன்னிப்பும் கிடையாது. இதை கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார் இப்படிப்பட்ட மன்னிப்பெல்லாம். உண்மையான மன்னிப்புனா என்னன்னா, நீங்க மன்னிச்சிட்டீங்க, உங்க மனசுல பழி வாங்குதல், கோபம், எரிச்சல், புரியுதுங்களா, பகை இருக்கக்கூடாது. அதே சமயம் அவன் பேசினாலும் நீங்க பேச ரெடியா இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்கள் இந்த பூமியில தேவன் கொடுத்த விடுதலையை அனுபவிப்பீர்கள். ஆனா உங்க சில நேரத்தில் சில பேர் இப்படி இருப்பாங்க, பாஸ்டர் நீங்க சொல்றீங்க சரி, என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார் சொல்றீங்க, ஜென்ம பாவத்தை மன்னிச்சார், கரும பாவத்தை மன்னிச்சார், இப்படிலாம் சொல்றீங்க, சரி போய் தொலைறான், மன்னிச்சிடறேன், ஆனால் சொல்லிடுங்க என் முகத்தை மட்டும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுங்க அவனை. இதே அவர் சொல்றாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சரி உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், இனி என் மூஞ்ச மட்டும் நீ பார்க்காதன்னு உங்களை சொல்லிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த பூமியில் பரிதாபமாக முடியும். புரியுதுங்களா? அப்போ அவர் பார்க்கறதுக்கு விடுறாருல, அவர் பேசுறதுக்கு வைக்கிறாருல, நம்ம ஜெபம் பண்ணுறோம், அப்பா அப்படின்னு சொல்கிறோம், பிதாவேன்னு கூப்பிடுறோம், ஜெபத்தை கேட்பவரேன்னு சொல்கிறோம், துதிக்கு பாத்திரன்றோம். அவர் மன்னிச்சு என்ன பண்ணுறாரு? நம்ம முகத்தை பார்க்குறாருல, நம்ம பேசுறத கேட்குறாருல. அப்போ நம்ம கூட என்ன பண்ணோம்? நமக்கு விரோதமாய் செய்கிறவருடைய காரியங்களை மன்னித்து, அவர்கள் பேசினால் நாம் பேச தயாராக இருந்தோம்னா நாம் மன்னிச்சது உண்மையான மன்னிப்பு. ஆனால்
அவங்க பேச ரெடியா இல்லை, பாஸ்டர் நான் பேச ரெடியா இருக்கிறேன், அவங்க பேச ரெடியா இல்லைன்னா விட்டுடுங்க. அது அவங்க பொறுப்பு. அது அவங்க ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுவாங்க. நான் ஒருத்தரை மன்னிச்சிட்டேங்க, நான் பேச ரெடியா இருக்கிறேன். அவர் எப்போ வந்து பேசினாலும் நான் என்ன பண்ணுவேன், வாங்க பிரதர் வாங்க அப்படின்னு உட்கார வச்சு ஒரு டீ குடிக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நான் பேச ரெடியா இருக்கிறேன், ஓகே. ஆனால் அவருக்கு வந்து உட்காந்து பேச அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் போயிட்டு 2 அடியால் வச்சு தூக்கின்னு வந்து உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சு மரியாதை பேசு, அங்கே பைபிள் சொல்லுது. இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. புரியுதுங்களா? அவனுக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் சொல்ற கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்க மனசுல கசப்பு, வைராக்கியம், கோபம், பகை, அப்புறம் பழி வாங்குதல் இல்லை. எப்போ பேசினாலும் நான் ரெடியாக இருக்கிறேன் பேச, என் மனசு நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்கள் சைடு ஓகே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் பிசாசு இதில் என்ன பண்ணான்னா ஒரு உள்டா உள்குத்துன்னு வைப்பாங்கன்னு சொன்னால் அந்த உள்குத்து ஒன்று வச்சிட்டான். என்ன சொல்லிட்டான், நீ போய் அவங்கக்கிட்ட பேசுனா தான் உனக்கு ஆசீர்வாதம். அவன் தான் பேசவே மாட்டேன்றானே, என்னை பார்த்தாலுமே மறைஞ்சிக்கிறானே, ஒளிஞ்சிக்கிறானே, நான் எங்கிட்ட போய் பேசுது? இப்போ இதுதான் வந்து பிசாசுடைய பெரிய தந்திரமான சொல்லுவாங்க தெரியுங்களா, உள்குத்து ஒன்று வச்சு பேசுனா. அப்படி பிசாசு என்ன பண்ணுறான்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு இப்படி ஒரு காரியத்தை இன்புட் பண்ணுறான். நீ போய் பேசு, அவனுக்கு தெரியும் நீ மன்னிச்சிருவ, நீ மறந்துடுவ, நீ அவனை ஏற்றுப்ப, அதனால் நீ நல்லா ஆகிடக்கூடாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நீ போய் அவங்ககிட்ட வாலண்டரியாக போய் பேசு, அவனை விடாத, துரத்து, புடி, அவனை இழுத்து பேசு. நான் சொல்கிறேன், நீங்கள் மன்னிச்சு உங்கள் மனசை கரெக்டாக வைங்க, போக போக அவங்களே வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. ஒரு நாள் வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது உங்கள் மனசு எப்பவுமே என்ன பண்ணணும், சமாதானமாக இருக்கணும், பேச ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நீங்கள் முறுக்கக்கூடாது. நான் இன்னைக்கு மன்னிச்சு நான் பேசுறதுக்கு ரெடியாக இருந்தேன், நீ எவ்வளோ வேலை காட்டின, இப்போ என்னதுக்கு வந்துக்கிற, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு பேசக்கூடாது. புரியுதுங்களா? எப்பவுமே ரெடியாக இருக்கணும். சரி, அப்போ இந்த கடனை மன்னிக்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார், விடுதலை ஆக்கிட்டார். நாம் கூட மற்றவங்களை மன்னிச்சு அவங்களை என்ன நம்ம மன்னிக்கும் போது அவர்கள் விடுதலை ஆகிறார்கள். ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் யாரன்னா மன்னிக்காமல் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு என்ன கிடைக்காது, அவங்க லைஃபுக்கு ஒரு விடுதலை இருக்காதுங்க நீங்கள் மன்னிக்காத வரைக்கும், தெரியுங்களா? அதுவும் ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கலைன்னா அவங்களுக்கு அவங்க லைஃபுக்கு அவங்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுங்களா, நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய மன்னிப்பு நமக்கு விடுதலை உண்டாக்கும். தேவனுடைய மன்னிப்பு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா! தேவனுடைய மன்னிப்பு நமக்கு எதை கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது. அப்போ நம்ம மன்னிக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு விடுதலை. புரியுதுங்களா? அதை நம்ம எப்பவுமே செய்ய வேண்டும். சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, முக்கியமான வசனம் அப்போஸ்தலர் 13:39. ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஹலோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் இது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? இங்க இருக்குது, மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக முடியலையோ அதிலிருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலை ஆக முடியும். மோசையின் நியாயப்பிரமாணம் என்ன? சட்டதிட்டம். ஹலோ, மோசையின் நியாயப்பிரமாணம்ன்றது என்ன? சட்டதிட்டம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, பைபிள் இருக்குது, இதை செய்யணும் அதை செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம நல்லா இருப்போம். நல்லாவே இருக்க முடியாது. மோசே நியாயப்பிரமாணத்தை செய்ய போனால் நீ
இன்னும் விடுதலை ஆக மாட்டேன், இன்னும் ஜெயிலுக்குள்ளே இன்னும் ஆழமாக போயின்னு இருப்பேன். மோசே நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்ணால் நீங்கள் இப்போ ஒரு கேட்லேருந்து இன்னொரு கேட்டுக்குள்ளே போவீங்க, அப்புறம் இன்னொரு கேட்டு உள்ளே போவீங்க, எப்படியோ உள்ள கேட்டு உள்ளே போயிடுவீங்க. ஏன்னா மோசையின் நியாயப்பிரமாணம் மனுஷனை விடுதலை ஆக்காது. பாருங்க, மோசை நியாயப்பிரமாணம்ன்றது என்ன? பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்கிற சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது, சடங்காச்சாரங்கள் நிறைய இருக்குது, அவங்களுடைய கலாச்சாரங்கள் நிறைய இருக்குது, பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குதுங்க. இது கடவுள் உனக்கு அதை செய்யணுன்னாரு, இதை செய்யணுன்னாரு. நான் அதுதான் நம்ம சொல்கிறது, நம்ம சபை ஜனங்களை சும்மா எதுலலாம் போட்டு ப்ரெஷர் பண்ணுறது இல்லை. வெள்ளை துணி தான் போடணும், நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீ வெள்ளைனா போட்டுக்கோ, சகப்புனா போட்டுக்கோ, துணி போட்டு வந்தால் போதும். ஆமாம், இதில் போயிட்டு நீ இதை தான் போட்டுன்னு வரணும், அதை தான் போட்டுன்னு வரணும், ஒரே அமங்கலம் பண்ணுறது. அதுதான் மோசையின் பிரமாணம். சில பேருங்க எங்கள் சபையில் வரணும்னா, நம்ம சபையில் பரவாயில்ல, கருத்து சோதனை எல்லாம் நிற்க வச்சு திருவுந்து குத்துரும். சில சர்ச்சில் எல்லாம் முட்டி போடு, எல்லாம் என்ன பண்ணு, முட்டி போடாதான் திருவிருந்து. அப்படி முட்டி போட்டு திருவுந்து குத்துனா வருவாங்க. காதில் மூக்கில் எதனா இருந்ததுன்னு வச்சுக்க கொடுக்க மாட்டாங்க, அப்படி ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. இதெல்லாம் தான் மோசையின் பிரமாணம். இது மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் விடுதலையை சொல்லலை, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பேசலை. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறங்க பிரமாணம். அதுதான் சட்டத்திட்டம் சொல்கிறாங்க. பிரமாணம்னா என்ன? சட்டத்திட்டம். பிரமாணம்னா என்ன? சட்ட திட்டம். எங்க சொல்லுவாங்க, எங்கள் சபையில் இதுதான் சட்டம், எங்கள் சபையின் ரூல்ஸ், எங்கள் பாஸ்டருடைய ரூல்ஸு. சரி, ஆண்டவர் சொன்னார், ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் ஒருத்தருடைய காலை ஒருத்தர் கழுவணும்னு சொன்னார். எந்த சபையிலாவது யாருன்னா செய்கிறாங்களா? ஹலோ, யாருன்னா எல்லா சபையிலையும் தட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தர் கண்ணன் பிரதர் எழுச்சிக்கணும், எல்லார் காலையும் கழுவிட்டு, அதுக்கடுத்து ராஜா பிரதர் எழுதுக்கணும், தட்டை வச்சு எல்லார் காலையும் கழுவி வரணும். அடுத்தது சந்திராமா. இப்படியே 130 பேரோ கழுவின்னு வந்தா எப்போ நான் தச்ச தொடங்கி எப்போ முடிக்கிறது? சரி, நம்ம சர்ச்சு பரவாயில்ல, ஒரு 100 120 பரவாயில்ல செஞ்சிடலாம். இப்போ சில சபை இருக்குதே, 25,000 ஆத்துமா வராங்க, 30,000 ஆத்துமா வராங்க, எங்க காலை கழுவுறது? எங்க எப்போ கழுவி எப்போ முடிக்கிறது? ஹலோ, அது ஏசு எதுக்கு சொன்னார்னா தாழ்மைக்கு சொன்னார். அது எதற்காக சொன்னார்னா நம்ம தாழ்மையா இருக்கணும். நீ காலை கழுவி உனக்கு பெருமை இருந்ததுன்னா நீ கால் கழுவுறது வேஸ்ட்டு. நீ கால் கழுவாமலே தாழ்மையா இருந்தா நீ சூப்பர். அல்லேலூயா. சில பேர் காலை கழுவான், கழுவும் போதே திடீர்னு கழுவான். இவ காலெல்லாம் என்ன கர்த்தர் கழுவ வைக்கிறாரு, இவன் எவ்வளோ கேடு கட்டவன் எனக்கு தான் தெரியும், இவன் எவ்வளோ அயோக்கியவாதின்னு எனக்கு தான் தெரியும், இவன் எவ்வளோ பெரிய மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கின்னு எனக்கு தான் தெரியும், இவன் காலை கழுவ சொல்லிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு. அப்போ அதில் என்ன இல்லைன்னா தாழ்மை இல்லை. அங்கே என்ன இருக்குதுன்னா வெறுப்பு, பொறாமை, பெருமை தான் இருக்குது. ஆனால் நம்ம காலே கழுவலைன்னா கூட தாழ்மை வேணும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குணங்களை குறிக்கிறார். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி மனுஷனுக்கு இருக்க வேண்டிய உருவாக வேண்டிய குணங்களை பற்றி பேசுகிறார். தாழ்மை இருக்கணுன்றாரு. உங்களுக்குள்ள நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இதை பற்றி தான் பேசுகிறார். ஒழிய சொம்பத்துக்கு தட்டை வச்சுன்னு காலை கழுவுறதை பற்றி அது ஒன்று நீங்கள் கால் கழுவுறதுனால அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவார் தேவன். நீங்கள் விட்டு கொடுத்து போகிறவங்களா இருந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 13:39, மோசையின் நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக முடியாமல் இருக்கிறதோ அவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக தான் விடுதலை வரும். அதுதான் சபை யாரை மெயின் ஃபோக்கஸ் வச்சு பேசணும்னா இயேசுவையும் அவருடைய செயல்களையும் வச்சு பேசணும். மனுஷனையும் செயல்களையும் வச்சு பேசினா அந்த சபை என்ன பண்ணுதுன்னா பிரமாணத்தை போதிக்கிற சபை. கவனிங்க, ஒரு சபை இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவின் செயல்களை மேன்மைப்படுத்தி பேசினா
அதுதான் உண்மையான சத்தியம் பேசுகிற சபை. ஆனால் அதை விட்டுட்டு மனுஷர்களை முன்ன வச்சு அவங்க செஞ்ச செயல்களை மேன்மைப்படுத்தி பேசினால் அந்த சபை பிரமாண சபை. ஹலோ, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நான் வந்து நிற்கிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் என் மூலமாக இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார். ஏன் தெரியுமா? நான் ஒரு வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் நாயை போல விழுந்து கிடந்தேன். நான் ஒரு வாரம் நாய் போல விழுந்து கிடந்தேன். அதனால தான் கர்த்தர் உங்களை காலையில் தூக்கத்தில் தட்டி எழுப்பி புடவை கட்டி அப்படியே உங்களுக்கே தெரியாமல் உங்களை தூக்கி வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் நாய் போல விழுந்து அழுதுருக்கிறேன். அப்படின்னா நான் சொல்கிறேன், இது வந்து பிரமாணம் பேசுகிற சபை. இப்படிப்பட்ட சபையில் மக்கள் விடுதலையோடு இருக்கவே முடியாது, விடுதலையும் வராது, அது விடுதலையும் ஆக்காது. அல்லேலூயா. அதில் நிறைய பண்ணுவாங்கங்க. இதுதான் நீங்கள் எங்கன்னா போய் உக்காந்தீங்கன்னா அங்கே யாரை உயர்த்தி காட்டுறாங்கன்னு பார்க்கணும். இயேசுவை உயர்த்தி காட்டுகிறார்களா, மனுஷிகளை உயர்த்தி காட்டுகிறார்களான்னு பார்க்கணும். நம்ம சபையில் நம்ம சாட்சி சொல்கிறது நிறைய பேர் அனுப்புறது இல்லை மேலே. ஏன் மேலே அனுப்புறது இல்லைன்னா தெரிய மாட்டேது. நிறைய பேர் மேலே ஏறி வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் அது பிறகு சொல்லுவாங்க பாருங்க, நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சு அழுத, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. நீ அதிகாலையில் ஜெபிச்சது உண்மைதான், கர்த்தர் அதனால கொடுக்கல. அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அதனால கொடுத்தார். சொல்லுங்க, நீ 4 மணிக்கு அழுது ஜெபிச்சதுனால தான் கொடுத்தேன்னு சொன்னால் அவர் வந்து கடவுள் அன்பு இல்லாதவர், அவர் இரக்கம் இல்லாதவர், அவர் கிருபை இல்லாதவர், தயவு இல்லாதவர், அவர் வந்து பயங்கரமான மோசமான பேர் வழி. அவர் சும்மா கொடுக்க மாட்டார் எதையும். நம்ம ஏதாவது செஞ்சால் தான் கொடுப்பார்ன்ற மாதிரி பேசக்கூடாது. அதுதான் பிரமாணம். பிரமாணன்றது என்னென்னா, கடவுள் எனக்கு எதுவும் சும்மா செய்ய மாட்டாருங்க, நான் செஞ்சேன் அதனால எனக்கு செஞ்சார் அப்படின்னா அது பிரமாணம். சத்தியம்ன்றது என்ன தெரியுங்களா? நான் அவருக்காக ஒன்றுமே செய்யலை, அவர் எனக்காக எல்லாமே செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல சபையில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு சத்தியத்தை பேசுகிற சபையில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி, அடுத்தது என்ன ஆகுது? விடுதலையான உடனே நீதிமானாய் மாறுகிறோம். விடுதலையான உடனே அடுத்தது என்னவா மாறுறோம்? நீதிமானாய் மாற்றுகிறது. விடுதலை நம்ம என்னவா மாற்றுகிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. எப்படி விடுதலைன்னா என்னன்னா, சொன்ன பார்த்தீங்களா, எல்லா விதமான பாவங்கள், எல்லா விதமான சாபங்கள், இதிலிருந்து விடுதலை ஆன உடனே அடுத்து நம்ம என்ன ஆயிடுறோம்? நீதிமான ஆயிட்டோம். ஏன்னா என்னை நீதிமானா மாத்தாதபடிக்கு இருந்தது எது? என் மேலே இருந்த பாவம், என் மேலே இருந்த சாபம் என்னை நீதிமானாய் மாறாதபடிக்கு தடுத்து இருந்தது. ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணம், மனுஷனுடைய சட்ட திட்டங்கள் என்னை என்ன பண்ண முடியாதுன்னா, அதிலிருந்து விடுதலையாக்கி என்னை நீதிமானாக மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி நீதிமானாக மாற்றினார் தெரியுங்களா? விடுதலை ஆக்கினார் தெரியுங்களா? ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு வார்த்தை கவனிக்கணும், விசுவாசிக்கிறவன் எவனும். ஹலோ, எப்படிங்க நம்ம விடுதலை ஆகிறோம்? எப்படிங்க நம்மளை விடுதலை ஆக்குகிறார்? எப்படி இயேசு நம்மை நீதிமான ஆக்குகிறார்? 3 மணி நேரம் ஜெபம் செய்கிறவன் எவனும், வாரத்தில் 3 நாள் உபவாசம் இருக்கிற எவனும், இதெல்லாம் செய்கிறவன் எவனோ, அப்படியா சொல்லுது? ஹலோ, நிறைய பேர் அங்கே போட்டுறாங்க அந்த விசுவாசிக்கிறவன்றதை எடுத்துட்டு 2 மணி நேரம் ஜெபிக்கிறவன் எவனோ, வாரத்திலே ஒரு முறையாவது இரவில கண் விழித்து ஜெபம் பண்ணுகிறவன் எவனோ, அப்படி போட்டு விட்டுறாங்க வசனங்களை. நான் சொல்றேன், பைபிள் வசனம் அப்படி போட்டுக்குதா உங்க பைபிள்ல? நல்லா பாருங்க, உங்க பைபிள்ல பாருங்க. ஹலோ, பாருங்க உங்க பைபிள் எப்படி போட்டுக்குதுன்ட்டு. எப்படி போட்டுக்குது? விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்படித்தானே போட்டுக்குது. இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றவன், இந்த டைம்ல ஜெபம் பண்றவன், இவ்வளவு உபவாசம் இருக்கிறவன், அப்படி பண்றவன் இப்படி பண்றவன்,
இங்கே எந்த மனுஷனுடைய செயலை கொண்டு வரல. அதுதான் சொன்னேன், பிரமாணம் என்பது மனுஷனுடைய செயல்களை கொண்டு வரும், மேன்மைப்படுத்தும். ஆனால் இயேசுவின் கிருபை என்பது என்னன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனும் எவைகளினின்று சட்ட திட்டங்கள் நியாயப்பிரமாணம் விடுதலையாக்க முடியாம இருந்தீங்களே அவைகளிலிருந்து இவராலே, யாராலே? இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்றும் உங்களுக்கு தெரிந்து இருக்க கடவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமானது இது. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட உள்ளத்தில் இருக்கிறீங்க. இப்படி கொஞ்சம் வெளில போனவொன்னு பாருங்கள், 2 கேஸ் வந்து சொல்லணும், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற நீ, இப்படிலாம் ஜெபம் பண்ணால் எப்படி கர்த்தர் கொடுப்பார் உனக்கு? ஒன்றுமே நடக்காது உனக்கு. நான் பாரு 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், 7 மணி வரைக்கும் நேர் முட்டிலே நிற்கிறேன், எனக்கே கர்த்தர் இம்தூன் தான் கொடுத்துருக்கிறாரு. நீ வெறும் 1 hour தான் ஜெபம் பண்ணுறேன்ற, உனக்கு எப்படி செய்வார்? அது பிரமாணம். பிரமாணத்தில் விடுதலையும் வராது, நீதியும் வராது. ஆனால் விசுவாசிக்கும் பொழுது விடுதலையும் வருகிறது, நீதியும் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஊழியம் செய்கிறவங்க கவனிங்க, இன்றைக்கி சாயங்காலம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இந்த இடத்துல இருக்குது, முக்கியமான கூட்டம். அதனால் ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் டைமை மாற்றி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதே போல் முடித்த உடனே நான் வெளியில் போயிடுறேன். அதனால் பாஸ்டர் மாட்டை ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம 2 கரங்களை உயர்த்தி அப்படி கண்களை மூடி பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவியாகிய தேவனுக்கும் நன்றி செலுத்துவோமா? நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய நீதி நேர்மைகளின் அடிப்படையில் இல்லை, நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுனால இல்லை, அவருடைய கிருபையினால நாம் அதை விசுவாசித்தோம் பாருங்க. அதன் மூலம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுதலையாக்கி நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய கிருபை பிள்ளைகள் மேலே பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு வரைபடத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அந்த வரைபடம் இவர்களுக்கு வாழ்வை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்போ இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவைகள் எல்லாம் இந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 7 வழியாக திரும்பி போகும்படி கட்டளையிடுகிறேன். அப்போ அவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலும் மூடுகிறேன் தகப்பனே. தொடர்ந்தப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா. இந்த நாளில் மாலையில் நடக்க போகிற மாலை ஆராதனை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் மேலே கிருபை உண்டாகட்டும். வீண் செலவுகள் நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. எந்த விதமான வியாதிகள் பலவீனங்கள் பிள்ளைகளை தொட முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை பேசுகிறேன். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் என்ற வார்த்தையை பேசுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரங்களையும் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தை பேசுகிறேன். எந்த விதமான சடுதியாக ஏற்படுகிற ஆபத்துகள் விபத்துக்கள் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தை பேசுகிறேன். பிள்ளைகளின் சரீரங்களில் எந்த விதமான பலவீனங்களும் அணுகக்கூடாது என்று சொல்லுகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். God bless you all.